கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தாவே, நாம் அனைவரும் தலையை தாழ்த்தி நாம் ஆண்டவரோடு சமூகத்தை நோக்கி நாம் ஒன்று ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த 2023 வருடத்தில் கர்த்தாவே, இந்த 11 மாதங்களையும் ஆண்டவரே எங்களை வழிநடத்தி சென்றதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் வேலை ஆட்களுக்கு சுக பலனை கொடுத்ததற்காய், எங்கள் குடும்பங்களில் போஷித்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் இந்த ஜெபத்தை நீங்கள் நடத்தி தருகிறதற்கும் ஆண்டவரே, அனைவரும் வந்து கூடி ஆண்டவரே நாங்கள் ஒன்றாக ஜெபிக்க கிருபை செய்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, எல்லாருக்கும் சுக பலனை கொடுங்கப்பா. எல்லா குடும்பங்களிலும் ஆசீர்வாதங்களை கொடுங்கப்பா. கர்த்தாவே, எல்லாரும் வேலை செய்யும்போது லெகுவாக்கி கொடுங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளையும் நன்மையாக்கி தாருங்கப்பா. எங்களுக்கு ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளையும் நன்மையாக்கி இந்த தொழில்கள் தொடர்ந்து நல்ல முறையில் நடக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு நாம் வாசிக்கும் வேத வசனம் 1 சாமுவேல் 15வது அதிகாரம். ஒன்று சாமுவேல் 15வது அதிகாரம். பின்பு சாமுவேல் சமுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொண்டு போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தெலாயிமிலே அவர்களை தொகை பார்த்தான். அவர்கள் 2 லட்சம் காலாட்களும் யூதா ஜனங்கள் 10,000 பேருமாய் இருந்தார்கள். சவுல் அமலேக்கருடைய பட்டணம் மட்டும் வந்து பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவிடையை வைத்தான். சவுல் கேனியரை நோக்கி, நான் அமலேக்கரை கூட உங்களையும் வாரிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விலகிப்போங்கள். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் தயவு செய்தீர்கள் என்றான். அப்படியே கேனியர் அமலேக்கியர் நடுவிலிருந்து விலகி போனார்கள். அப்பொழுது சவுல் ஆவிலா துவைக்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடு பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டயச் சுருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஏஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேல் சமூகத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகள் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை
உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். அப்பொழுது சாமுவேல் அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலுடைய பார்வைக்கு சிறுவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே. இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீர்மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமாய்களை படித்து கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். கண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபத்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தண்ணினார் என்றான். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடு கூட திரும்பி வாரும் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடே கூட திரும்பி வருவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான். அது கிழிந்து போயிற்று. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் என்று உம்மிடத்திலிருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றான். அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன். இப்போது என் இனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். அப்பொழுது சாமுவேல் திரும்பி சவுலுக்கு பின் சென்றான். சவுல் கர்த்தரை பணிந்து கொண்டான். பின்பு சாமுவேல், அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஆகாக் சந்தோஷமாய் அவனிடத்தில் வந்து, மரணத்தின் கசப்பு அற்றுப்போனது நிச்சயம் என்றான். சாமுவேல், உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளை அற்றவர்களாக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவளாவாள் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போட்டான். கர்த்தர் சாமுவேல் நிமித்தம் நாம் இங்கே சவுலோடு யுத்தம் பண்ண சொல்ல, அமலேக்கியரோடு யுத்தம் பண்ண சாமுவேல் மூலம் அமலேக்கியரை கொண்டு, அமலேக்கியர் ஒன்று இனம் உண்டு, அந்த இனங்களோடு யுத்தம் பண்ண சாமுவேல் மூலம் சொல்கிறார். ஆனால் இவர் சவுல் சவுலிடம் சொல்லும்போது அந்த அமலேக்கியர் மொத்த ஜனங்களையும், அதில் ஒரு ஆளை மீது வைக்கிறது, மொத்த ஜனங்களையும் கொலை செய்ய வேண்டும். அவர்கள் ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் நிர்மூலமாக்கி எல்லாத்தையும் அழித்து விட வேண்டும் என்று கர்த்தர் சாமுவேலிடம் சொல்லி சாமுவேல் சவுலோடு பேசுகிறார். இந்த சவுல் இங்கே தொலாயிமிலே என்ன சொன்னால், அந்த இவர்களுடைய பக்கத்து பாலைவன தேசம் இஸ்ரவேல் தேசத்திலே, கானான் தேசத்திலே, அங்கே தொலாயிமில் ஒரு பாலைவனத்தில் 2 லட்சம் வீரர்கள் கூடுகிறார்கள். தொகை எல்லாத்தையும் எண்ணம் பார்க்கிறார்கள். யூதா இனத்திலிருந்து 10,000, 2,10,000 பேர் கூடுகிறார்கள். அங்கே ஒரு பள்ளத்தாக்கிலே பதுவிடையாக பதுங்கி இருக்கிறார்கள். பதுங்கி இருக்கும்போது அங்கே கேனியர் ஒன்று ஜாதி, இந்த அமலேக்கியர் சேயீர் மலை பிரதேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கேனியர் ஒரு ஜாதி, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வரும்போது அவர்களுக்கு உதவி செய்வார்கள். அந்த ஜாதி ஜனங்களை அப்புறப்படுத்த வேண்டும், ஏனென்றால் இவர்களை மொத்தம் அழிக்க வேண்டும் அமலேக்கியரை. அதற்காக சவுல் ஆட்களை அனுப்பி அந்த ஜனங்களை
அந்த இடத்திலிருந்து விலகி போகச் சொல்வார்கள். அவர்கள் போவார்கள். அப்போ மொத்தமாக இவர்களை சங்கரிக்க வேண்டும். இவர்கள் ஒரு பதிவிட, ஒரு பள்ளத்தாக்கிலே பதிவிட இருப்பார்கள். அவர்கள் அறியக்கூடாது, அமலேக்கியர் அறியக்கூடாது இவர்கள் யுத்தத்திற்கு அங்கே போகிறது. இவர்கள் மொத்தமாக அமலேக்கியரை சங்கரிக்க வேண்டும். சவுல் என்ன செய்வார்? அந்த ஆகாகியன் என்னுள்ள ஒரு ராஜா, அமலேக்கியருடைய ராஜா ஆகாகியன், அவனுடைய பெயர் ஆகாகியன். அமலேக்கியர் கானான் தேசத்தில், இன்றைக்குள்ள இஸ்ரவேல் தேசம்தான் அன்றைக்கு கானான் தேசம். 64 ஜாதிகள் இருந்தார்கள். அதில் 34 ஜாதிகள் பெரிய ஜாதிகள். அதில் தான் அமலேக்கியர் பெரிய ஜாதி. ஆகாகியன் என்று சொன்னால் மேலானவனை தான் ஆகாகியன். பார்வோன் எகிப்து தேசத்தில் அங்கே அரசன் ஆகுறதற்கு அவர்களை பார்வோன் என்று கூப்பிடுவார்கள். யாது அரசன் வந்தாலும் அவர்களை பார்வோன். அதே மாதிரி ரோம பேரரசில் ஆட்சிக்கு வருகிறார் மகாராஜாக்களை எல்லாம் ராயன் என்று தமிழில் கூப்பிடுவார்கள். அதே போலதான் இந்த அமலேக்கியர் ஒரு பெரிய ஜாதி, எல்லாத்திலும் மேலானவர்கள், ஆகாகியன். ஆனால் இந்த சவுல் அவர்கள் மிருக ஜீவன்களை எல்லாம் அழிக்கவில்லை, நலமானதை எல்லாம் பிடித்து கொள்வார்கள். ஆகாகு என்றுள்ள மனிதனையும் அந்த அரசனையும் பிடித்து கொண்டு வருவார்கள். ஆனால் ஆகாகு என்றுள்ள மனிதரை மட்டும் பிடிக்க மாட்டார். மற்றும் சிலரையும் கூட சவுல் தப்ப விடுவார். நம்ம இது பின்படுவதில் பார்க்கும்போது அது தெரியும். அமலேக்கியர் ஜாதி மற்றும் சிலரை தப்ப விடுவார். ஆகாகியனை கொண்டு வருவார். மிருக ஜீவன்களை நலமானதை எல்லாம் கர்த்தருக்கு பலிவிட வேண்டும் என்று கொண்டு வருவார். அப்போதுதான் சாமுவேலோடு கர்த்தர் பேசுவார். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நோவா காலத்தில் வெள்ளப்பெருக்கு வருவதற்கு முன்பாக இந்த ஜனங்களை படைத்தது மனஸ்தாபப்பட்டார். இங்கேயும் சவுலை ராஜாவாக ஆக்கினதற்கு மனஸ்தாபப்படுகிறார். ஏனென்றால் சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, கர்த்தருடைய வார்த்தையை உதாசீனப்படுத்தினார். நாம் கர்த்தருக்கு 100% நாம் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். 100%-இல் 99% கீழ்ப்படிந்து 1% கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் அது பாவம்தான். நாம் 1% கீழ்ப்படியவில்லை என்று சொன்னாலும் பாவம்தான். மொத்தமாக நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழ வேண்டும். அப்படித்தான் இங்கே சாமுவேல் அன்று இரவு முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இரவு முழுவதும் கர்த்தரோடு ஜெபித்து கொண்டிருந்து மறுநாள் சாமுவேல் இந்த சவுலை நோக்கி வருகிறார். சவுலை நோக்கி வரும்போது சவுல் ராமாவிலே இருந்து கொண்டு சவுல் ராமாவிலே இருந்து கொண்டு வருகிறார். சாமுவேல் வருகிறது ராமா என்றுள்ள இடத்திலிருந்து வருகிறார். கிபியாவிலே தான் இந்த சவுல் இருக்கிறார். கிபியாவில் வாழுகிறவர் சவுல். இவர் ஏஸ்தம்பம் நாட்ட பெருமை அடைய இந்த ஆகாகியனை, இந்த ராஜாவை பிடித்து கொண்டு சங்கிலி போட்டு நான் ஆகாகியனை பிடித்து கொண்டேன் என்று எல்லார் முன்பிலும் பெருமை அடைவதற்காக அங்கே ஏஸ்தம்பம் நாட்டி அங்கே கொண்டாடுகிறார், விழா எடுக்கிறார்கள் அங்கே எல்லா மக்கள் மத்தியிலும். இது கர்த்தருக்கும் பிடிக்கவில்லை, சாமுவேலுக்கும் பிடிக்கவில்லை. சாமுவேல் ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்துக்கு வர வேண்டும் என்றால் 3-4 நாட்கள் நடந்து வர வேண்டும். இனி ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்றால் 3-4 இடத்துக்கு போக வேண்டும். கர்மேலுக்கு போகிறார், அலைந்து போகிறார். கில்காலிலே போகிறார், அலைந்து போகிறார். இப்படி ஒவ்வொரு இடமாக அலைந்து போய் அப்புறம் சாமுவேல் சவுலை சந்திக்கும் போது, உன்னுடைய ராஜ்ய பாரத்தை விட்டு நீ கர்த்தருக்கு கீழ்ப்படியாததினால் உன்னுடைய தோழனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார், அவர் மனஸ்தாபப்பட மனுபுத்திரன் கிடையாது என்று அங்கே சவுலோடு பேசுகிறார். சவுல் சாமுவேலோடு கெஞ்சுகிறார். சாமுவேலோடு கெஞ்சும் போது சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பாஸ்டர். அவர் அப்படி திரும்பும்போது சாமுவேலின் சால்வையை பிடிக்கிறார். சாமுவேலின் சால்வையை பிடிக்கும்போது அது 2ஆக கிழிகிறது. இந்த சவுல் ரொம்ப மனஸ்தாபப்படும் போது
சாமுவேல் அந்த ஆகாகியனை கொண்டு வாருங்கள் என்று கேட்கிறார் சவுலோடு. ஆகாகியனை கொண்டு வரும்போது ஆகாக் ராஜா என்ன நினைக்கிறார்? அவர் பாஸ்டர், அவர் ஒரு தீர்க்கதரிசி, என்னை கொலை செய்ய மாட்டார் என்று சந்தோஷமாக வருகிறார். அந்த இடத்தில் சாமுவேல் இரண்டாக வெட்டி அந்த ஆகாகு ராஜாவை கொன்று போடுவார். கொன்று போடும்போது அவர் சொல்லுவார், 33வது வசனம், 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 33வது வசனம், சாமுவேல் உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவர்களாக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவர்களாவாள் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போட்டாள். சாமுவேல் உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவர்களாக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவளாவாள் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போட்டான். சவுல் துண்டித்து போடவில்லை, சாமுவேல் தீர்க்கதரிசி தான் துண்டித்து ஆகாகை கொலை பண்ணுகிறார். என்ன சொல்கிறார் பாருங்கள், உன் தாயும் பிள்ளையற்றவளாவாள். அவளுடைய ஆகாக் ராஜாவுக்குள்ள தாய் அல்ல, அந்த அமலேக்கியருடைய தாய். அவளுடைய வம்சத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள், அமலேக்கியர் யாருமே இருக்க மாட்டார்கள் என்று சொல்லிதான் அங்கே சாமுவேல் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். இந்த ஆதியாகமம் 36 இவர்களுடைய இந்த அமலேக்கியர்களுடைய தாய் யார் என்று நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 36வது அதிகாரம் 10வது வசனம், ஏசாவின் குமாரருடைய நாமங்கள் ஆவன. ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய குமாரனுக்கு எலிப்பாஸ் என்று பேர். ஏசாவின் மனைவியாகிய பஸ்மாத்துடைய குமாரனுக்கு ரெகுவேல் என்று பேர். ஏசா யாரு என்று சொன்னால் ஆபிரகாமுடைய மகன், ஈசாக்குடைய மகன் தான் ஏசா. ஏசாவுடைய சகோதரன் தான் யாக்கோபு. யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்ட இனம் இஸ்ரவேலர்கள். ஏசா ஏதோமியர்களுடைய இனம். அந்த ஏதோமியர்கள் வாழ்கிறது சேயீர் மலையிலே, ஏசா சந்ததிகள். அங்கே ஏசாவுக்கு ஒரு மனைவி, அவன் ஒரு மனைவியை திருமணம் செய்து கொள்வான். 36வது அதிகாரத்தில் 2வது வசனம், ஏசா கானான் தேசத்து பெண்களில் ஏத்தியனான ஏலோனின் குமாரத்தியாகிய ஆதாளை திருமணம் செய்து கொள்வார். இவர்களுக்கு பிறக்கிறவன் தான் எலிப்பாஸ். 12வது வசனம், திம்னாள் எலிசாவின் குமாரனாகிய எலிப்பாசுக்கு மறைமுனையாட்டியாயிருந்து எலிப்பாசுக்கு அமலேக்கை பெற்றாள். திம்னாள் ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாசுக்கு மறைமுனையாட்டியாயிருந்து எலிப்பாசுக்கு அமலேக்கை பெற்றாள். எலிப்பாஸ் யாரு? ஆபிரகாமுடைய மகன், ஈசாக்குடைய மகன், ஏசாவுடைய மகன் தான் இந்த எலிப்பாஸ். இந்த எலிப்பாசுக்கு திம்னாள் என்றுள்ள ஒரு பெண் ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாசுக்கு மறுமுனையாட்டியாயிருந்து எலிப்பாசுக்கு அமலேக்கை பெற்றாள். மனைவியாயிருந்தல்ல, மறுமுனையாட்டியாயிருந்து, வைப்பாட்டியாயிருந்து ஒரு எலிப்பாசுக்கு அமலேக்கை மறுமுனையாட்டி வைப்பாட்டியாயிருந்து பிறக்கிறவன் தான் இந்த அமலேக்கியன். இந்த திம்னாள் யார் என்று சொன்னால் 20வது வசனம், 36வது ஆதியாகமம் 36வது அதிகாரத்தில் 20வது வசனம், அந்த தேசத்தின் குடிகளாகிய ஓரியனானிய சேயீரின் குமாரர் லோத்தான், சோபால், சிபியோன், ஆனாகு. அந்த தேசத்தில் சேயீர் மலை, அந்த தேசத்தில் குடிகளாகிய ஓரியனான சேயீரின் குமாரன் லோத்தான், சோபால், சிபியோன், ஆனாகு. 22வது வசனம், லோத்தானுடைய குமாரர் ஓரி, ஏமாம் என்பவர்கள். லோத்தானின் சகோதரி திம்னாள் என்பவள். லோத்தான் என்னன்னா ஒரு பிரபு.
அவனுடைய சகோதரி தான் திம்னாள். இவர்கள் வந்து சேயீர் மலையில் வாழ்கிறவர்கள். இவர்களுக்கு ஆபிரகாம் குடும்பத்தில் இந்த திம்னாளுக்கு ஆசை, அந்த குடும்பத்தில் போய் சேர வேண்டும் என்று. ஏனென்றால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். அப்போதுதான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோவு, ஈசா இவர்கள் எல்லாம் ஒருமித்து இருக்கும் காலத்தில், அப்போது யாக்கோவு, ஈசா இரட்டை பிள்ளைகள். இவர்கள் 15 வயது ஆகும்போதுதான் ஆபிரகாம் மரித்து போகிறார். இவர்களுக்கு ஒரு 12 வயது இருக்கும்போது இந்த திம்னாள் போய் அவர்கள் ஒருமித்து இருக்கும்போது கேட்பார், உங்கள் குடும்பத்தில் என்னை திருமணம் செய்து ஏற்றுக்கிட வேண்டும் என்று கேட்பாள் திம்னாள். இது வேதத்தில் கிடையாது, அன்றைய காலகட்டங்களில் உள்ள வரலாறு, யூதர்களுடைய வரலாறு புஸ்தகத்தில் உண்டு. இது வேத அறிஞர்கள் சொல்கிறது. அங்கே கேட்கும்போது ஈசாக்கு என்று சொன்னால் உடனே சம்மதிப்பார். இவர்கள் 2 பிள்ளைகளும் சின்ன பசங்க, 12 வயசு பிராயத்தில் இருக்கிறார்கள். ஏசாயும் யாக்கோவும். ஆபிரகாம் சொல்வார், எங்களை கர்த்தர் தனியே சந்ததியாக கொண்டு வருகிறார், நீங்கள் எங்கள் குடும்பத்தில் சேரக்கூடாது என்று ஆபிரகாம் சொல்வாள். இவள் அதை பழி வாங்குவதற்காக ஏசாயின் மகன் எலிப்பாசோடு மறுமுனையாயிட்டிருந்து பிறக்கிறவர் தான் இந்த அமலேக்கியன். இவள் வயது கூடுதல் இருக்கும், ஏசா வயது குறைந்தவனாக இருப்பான். அப்போது பிறக்கிற பிள்ளை தான் இந்த அமலேக்கு. அப்போது எலிப்பாசோடு இந்த அமலேக்கு கேட்பான் வளர்ந்து வரும்போது, அப்பா, நாங்கள் இங்கே இந்த உலகத்தை, இந்த கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் யார் என்று கேட்கும்போது இந்த எலிப்பாசு சொல்வார், என் சிற்றப்பாயுடைய பிள்ளைகள் இஸ்ரவேலர்கள் தான் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நான் அப்போது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது, நீங்கள் அவர்களுக்கு கிணறு வெட்டி, தண்ணீர் குடிப்பதற்கு கிணறு வெட்டி ரோடு போட்டு கொடுக்க வேண்டும். அப்போது இவனுக்கு, இந்த அமலேக்கியனுக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்கும். இது இவன் மனதில் வைத்து கொண்டு இவர்கள் சந்ததி 400 வருடம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக வாழ்கிறார்கள். 400 வருடம் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இவர்கள் சந்ததியும் பெருகிக் கொண்டே வருகிறது. அமலேக்கியர் ஜனங்கள் பெருகிக் கொண்டே வருகிறது. பெருகிக் கொண்டே வரும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து, அடிமைத்தன வீட்டிலிருந்து வந்து கொண்டிருப்பார்கள். இவர்களால் அங்கே எகிப்தில் போய் ஒன்றும் செய்ய முடியாது, அவர்களை பழி வாங்க முடியாது. அங்கே அடிமைகளாக வாழ்கிறார்கள். அடிமைகளால் வாழ்கிறவர்களை அவர்கள் அடிமைகளாதேனா இருக்கிறார்கள் என்று இவர்கள் இங்கே விட்டு விடுகிறார்கள். அங்கே அடிமைகளாய் இவர்கள் போய் ஏதாவது பலவந்தம் பண்ணினாலும் அங்கே எகிப்தின் பார்வோன் விடமாட்டார். அவர்களுக்கு இந்த அடிமைகள் அங்கே தேவை. இவர்கள் இருந்தால்தான் அங்கே நகரங்கள் அங்கே கட்ட முடியும், பட்டணங்கள் கட்ட முடியும், அங்கே வேலைக்கு ஆட்கள் கிடைக்கும். இவர்கள் விடுதலையாகி வரும்போது, அங்கே எகிப்திலிருந்து வரும்போது இவர்களும் அமலேக்கியரும் இந்த பழியை, அவர்களை பழி வாங்க வேண்டும் என்றுள்ள வஞ்சகத்தோடு இங்கே இருந்து சேயீர் மலையிலிருந்து இவர்கள் சூருக்கு போவார்கள். இனி யாத்திராகமம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, யாத்திராகமம் 17வது வசனம், யாத்திராகமம் 17வது வசனம், 17வது அதிகாரம் 14வது வசனம். அமலேக்கியர் வந்து ரெபிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அமலேக்கியர் வந்து அவர்கள் இங்கே சேயீர் மலையில் பிரதேசத்திலிருந்து ரெபிதீம் என்று சொன்னால் இவர்கள் செங்கடலை கலந்து கஷ்டப்பட்டு, இவர்கள் யுத்தம் என்று சொன்னால் என்ன என்று தெரியாது, களைப்படைந்து வருகிறார்கள். வந்து ரெபிதீம் என்றுள்ள இடத்துல வரும்போது இவர்களுக்கு தண்ணி கிடையாது. இவர்கள் தண்ணிக்கு வேண்டி கஷ்டப்படுவார்கள். அப்போது மோசே கோலை கொண்டு பர்வதத்தை அடித்து தண்ணி உண்டு பண்ணி கொடுப்பு, எல்லோரும் தண்ணிகள் குடித்து அப்படி இளைப்பாறிக் கொண்டு இருக்கும் சமயத்தில் தான் இவர்கள் விடாய்த்திருக்கிறவர்களை, இவர்கள் எல்லாம் வந்து தளர்ந்திருக்கிறவர்களை பார்த்து இவர்கள் வெட்டுவார்கள். அப்போது மோசே சுதாகரித்துக் கொள்வார். மோசே அப்போது சுதாகரித்து செங்கடலை 2ஆக பிளந்ததும் இந்த கோல்தான். செங்கடலுக்குள் இந்த பாதை அமைத்து நடந்து வந்தது இந்த கோல்தான். அங்கே 10 வாதைகளை அழித்ததும், அங்கே தண்ணீரை இரத்தமாக்கினதும்,
எல்லாம் இந்த கோல் தான். இங்கே தண்ணீரை உண்டாக்குனதும் இந்த கோல் தான். அதனால் யோசுவாவை திடப்படுத்துவான். எல்லோரும் இவர்கள் யுத்தம் என்று சொன்னால் என்ன என்று தெரியாது. இவர்களுக்கு யுத்த பொருள்கள் ஒன்றும் கிடையாது. அவர்களிடத்தில் ஆயுதங்கள் உண்டு, அமலேக்கியரிடத்தில். அப்போது மோசே யோசுவாவோடு சொல்வார், யுத்த வீரர்களை தெரிந்து கொண்டு அவர்களோட யுத்தம் பண்ண போ. நான் இந்த கோலை கொண்டு மலை பிரதேசத்தில் அங்கே நான் போகிறேன், மலையில் உயர்ந்த இடத்தில் போகிறேன், கோலை உயர்த்துகிறேன், நாமை தேவன் நம்மளை வெற்றி தருவார் என்று, இந்த கோல் நமக்கு வெற்றியை தரும் என்று மோசே யோசுவாவோடு பேசுகிறார். மோசே யோசுவாவோடு பேசும்போது யோசுவா ஜனங்களை கொண்டு அமலேக்கியரோட யுத்தம் பண்ண போவார்கள். அமலேக்கியரோட யுத்தம் பண்ணும் போது இந்த மோசே மலைக்கு போவார். ஊரும் ஆரோனும் 2 பேர் கூட மோசையோடு போவார்கள். மோசே கையை உயர்த்தி பிடிக்கும்போது, கோலை உயர்த்தி பிடிக்கும்போது யோசுவாவுக்கு இஸ்ரவேல் வீரர்களுக்கு வெற்றி பெறும். மோசேயுடைய கை தாழ்ந்து போகும்போது அந்த அமலேக்கியருக்கு வெற்றி பெறும். இதை ஊரும் ஆரோனும் பார்த்து ஒரு கல்லை கொண்டு வந்து மோசேயை உட்கார வைத்து 2 பேரும் கையை பிடித்து கொள்வார்கள். 2 சைடும் சூரியன் அஸ்தமிக்கும் வரை யுத்தம் நடந்து அமலேக்கியரை இவர்கள் மேற்கொள்வார்கள். 17வது யாத்ராகமம் 17வது அதிகாரம் 14வது வசனம். பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தில் கீழங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். கர்த்தர் சொல்றாரு, அமலேக்கரை இந்த வானத்தின் கீழ் எங்கும் பூமியில இல்லாதபடி நாசம் பண்ணுவேன். ஏனென்றால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட முதல் யுத்தத்துக்கு வருகிறவர்கள். இல்லாத இஸ்ரவேல் ஜனங்கள் போய்கொண்டிருக்கிற அந்தந்த தேசங்களில் தான் அந்தந்த தேசத்து ஜனங்கள் யுத்தம் பண்ணுவார்கள். இங்கே முதலாக அவர்கள் யுத்தம் பண்ண வருகிறார்கள், யுத்தம் பண்ணுகிறார்கள். அதே போலதான் நம்மளை சாத்தான் என்று சொல்லுகிற இந்த சாத்தான் நம்மளை பிடிப்பான். அதற்காக தான் நாம் கையை உயர்த்தி நாம் தேவனோடு நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் போதுதான் நாம் சாத்தான் இடத்திலிருந்து நாம் வெற்றியை நாம் அடைய முடியும். இந்த அமலேக்கனுள்ள இனமும் ஒரு சாத்தானை மாதிரி உள்ள ஒரு இனம், சாத்தான் மாதிரி. அதே போலதான் இன்றைக்கு சாத்தான் நம்மளை கண் காணாமல் நம்மளை இன்றைக்கு எந்த கஷ்டங்கள் வருகிறதோ, எந்த ஓத்திரங்கள் வருகிறதுக்கு இதற்கு மேலானது எல்லாம் சாத்தானுடைய கிரியைகளினால் நம்முடைய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் நமக்கு தீமைகள் வருகிறதும் நமக்கு பிரச்சனைகள் வருகிறதும். ஆனால் தான் நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனோடு கையை உயர்த்தி நாம் தேவனோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு இந்த அமலேக்கிய என்றுள்ள சாத்தானிடத்திலிருந்து நமக்கு விடுதலையை நமக்கு தருவார். உபாகமம் 25வது அதிகாரம் 17, 18, 19 வசனங்களை வாசிக்கிறேன். உபாகமம் 25, 17, 18, 19. இந்த உபாகமம் பகுதி என்று சொன்னால் இது மோசேக்கு ஒரு 120 வயசு. அவன் இறக்கும் தருவாயில் மோவாபு பகுதிக்கு எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவன் கற்றுக் கொடுத்ததை, மோசேயோடு கற்றுக் கொடுத்த சட்டதிட்டங்களை எல்லாம் இங்கே ரிப்பீட் பண்ணுகிறார். ஏன் என்று சொன்னால் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து 20 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் எல்லாம் இறந்து போகிறார்கள். 20 வயதுக்கு முன் உள்ளவர்களும் அதற்கு பின் பிறந்தவர்களும் தான் அங்கே இருக்கிறார்கள். அப்போது மோசே இங்கே உபாகம பகுதி மோசே கர்த்தர் சொன்னதை ரிப்பீட் பேசுகிறது. அங்கேதான் மோசே இப்படி பேசுகிறார். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக நீ இளைத்து விடாய்த்திருக்கையில், இளைத்தன்னா அவங்க வரும்போது தளர்ந்து இருக்கையில், பின்வருகிற உன் பாளையத்திலுள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. பின்னால நடந்து கொண்டிருப்பாங்க பாளையத்தில் பின்னாடி, அவங்க எல்லாம் தளர்ந்தவங்க. எல்லாருமே நம்ம ஒரு கூட்டத்துக்கு நம்ம போகும்போது கொஞ்சம் தளர்ந்தவங்க பின்னாடி ஸ்லோவாக வருவாங்க. அதே மாதிரி தளர்ந்தவங்களை தான் இவங்க அமலேக்கியர் வெட்டுகிறார்கள். உன் தேவனாய கர்த்தர் நீ சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பார பண்ணும்போது
நீ அமலேக்கின் பேரை வானத்தில் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய், இதை மறக்க வேண்டாம். அந்த சந்ததிகளுக்கெல்லாம் மோசே திரும்ப ஞாபகப்படுத்தி கொடுக்கிறார். நீ கானான் தேசத்துக்கு போவீங்க, அங்கே நீங்கள் இளைப்பாருவீங்க. அப்போ இந்த அமலேக்கியரை நீங்கள் அழித்து போட வேண்டும் என்று அங்கே மோசே இவர்களுக்கு சொல்லுகிறார். பத்தொன்பதாவது வசனம் நமக்கு அது ஒரு மோசே சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசன வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தில் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பார பண்ணும்போது நீ அமலேக்கின் பேரை வானத்தில் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய், இதை மறக்க வேண்டாம். இந்த வேதம் முழுவதும் உண்மை அன்பானவர்களே. இந்த வார்த்தைகள் எல்லாம் அன்பானவர்களே உண்மை. இதை அப்படியே தேடி தேடி படித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது தேவனோடு நாம் ஜெபம் பண்ணி கேட்க வேண்டும். நமக்கு புரியும்படி என்னை கற்றுத்தாருங்கப்பான்னு. நான் அப்படித்தான், எனக்கு இங்கே ஒன்றுமே தெரியாது வேதத்தை குறித்து ஒன்றும். 2020 வருடத்தில் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு என்று அழைக்கிறார். சவுல் அந்த தேசத்து ஜனங்களை எல்லாம், அந்த அமலேக்கரை எல்லாம் அழிக்க சொல்லும் போது சவுல் கீழ்ப்படியவில்லை. என்னை தேவன் அழைக்கும் போது நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். அப்போது எனக்கு நான் என்ன பேசுவேன்? எனக்கு ஒரு வசனம் எடுக்க தெரியாதே, எனக்கு மைக்கு பிடித்து பேச தெரியாதே என்று நான் ஆண்டவரோடு அழுது நான் புலம்புவேன். உண்மையை நான் சொல்கிறேன். நான் ஆண்டவரோடு அழுது புலம்புவேன். நான் எப்படி ஒரு செய்தி எடுப்பேன், நான் எப்படி ஒரு வசனம் எடுப்பேன். ஒவ்வொரு மாதமும் நாம் வித்தியாசமாக வசனங்களை நாம் எடுக்க வேண்டும். கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு போகிற பிரசங்கிமார் எல்லாம் ஒரு இடத்துல போய் ஒரு வசனத்தை பேசுவாங்க, அடுத்து பின்ன 300-400 கிலோமீட்டருக்கு அப்புறம் போய் அதே இது அங்கே பேசுவார்கள். அப்படி இல்லை, நம்ம ஒரே இடத்துல வாழ்கிறோம். கடந்த மாதம் சொன்ன செய்தியை இந்த மாதம் பேசக்கூடாது. இந்த மாதம் வேற செய்தி உங்களுக்கு தர வேண்டும். இதற்காக இது செய்தி எடுப்பதற்கு தேவன் தான் நமக்கு ஞானத்தை தருகிறவர். அப்போ உங்களுக்கும் தேவன் ஞானத்தை தருவார். நீங்கள் முழங்காலில் ஜெபித்து ஆண்டவருடைய கேட்டா உங்களுக்கு ஞானத்தை தருவார். இந்த வேதத்தை படித்து நாம் புரிந்து கொள்ளலாம். நானும் 94வது வருடம் 95வது வருடம் தொட்டு சர்ச்சுக்கு போகும்போது எனக்கு வேதம் படித்த ஒன்று எனக்கு புரியாது. நான் அங்கே ஒதுக்கி வைப்பேன். ஒரு அதிகாரம் கூட படிக்க எனக்கு தெரியாது. எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் அங்கே பைபிளை ஒதுக்கி வைப்பேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது. இது ஆண்டவரோட கெஞ்சி கெஞ்சி கேட்பேன். எனக்கு தெரியுது ஆண்டவர் என்னை செய்தி கொடுக்க, என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார் என்று எனக்கு தெரியுது. அப்போது எனக்கு நீங்கள் தான் எனக்கு செய்தி எடுத்து தரணும், அதற்குரிய ஞானத்தை தரணும் என்று ஆண்டவரோடு கேட்டுதான் இந்த செய்தியை ஆண்டவர் எனக்கு தருகிறது. ரெண்டு சாமுவேல் இதை இங்கே இந்த ஜனங்களை முற்றிலுமாக அழிக்கவில்லை. சவுல் இந்த அமலேக்கியரை முற்றிலும் அழிக்கவில்லை. அமலேக்கியர் யார்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஏன் கர்த்தர் சவுலை கொண்டு அமலேக்கியரை அழிக்க சொல்லுகிறார் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். சவுலை கொண்டு அமலேக்கியரை அழிக்க சொல்ல சவுல் அமலேக்கியரை முற்றிலுமாக அழிக்கவில்லை. 2 சாமுவேல் 1வது அதிகாரம் 1 பேசாத இருங்க தம்பி. என்ன கொஞ்சம் பாயை மூடி வச்சுட்டு இருங்க. कोई बातें मत करो दया करके, थोड़ा सुनिए, कुछ निशब्द हो जाए. 2 சாமுவேல் 1வது அதிகாரம் 1 முதல் 10வது வசனம். சவுல் மரித்த பின்பு தாவீது அமலேக்கியரை முறியடித்து சிக்லாக்கு திரும்பி 2 நாள் அங்கே இருந்த பிற்பாடு சிக்லாக்கில் 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தை வாசிக்கும் போது தெரியும். தாவீதின் 2 மனைவிமார்களும் பிள்ளைகளும் எல்லாம் சிக்லாக்கிலே இருப்பார்கள். சிக்லாக்கிலே இருக்கும்போது இந்த அமலேக்கியர் இவர்களை எல்லாம் தாவீதின் 2 மனைவிமார்களையும் பிள்ளைங்களையும் அவர்களுடைய உறவினர்களையும் அவர்களை காவல் காக்க வைத்தவர்களை எல்லாம் கொள்ளையடித்து மற்றும் அங்கே உள்ள மிருக ஜீவன்களை எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு போவார்கள். தாவீது வரும்போது இவர்களை எல்லாம் கொள்ளையடித்து அங்கே தீ கொளுத்தி விட்டு போயதை பார்க்கும்போது கர்த்தரிடத்தில் தாவீது கேட்பார்,
நான் அங்கே போகலாமா? எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அமலேக்கியர். கர்த்தர் சொல்வார், போ, வெற்றியோடு திரும்பி வருவாய். தாவீது 600 பேரோட போகும்போது தளர்ந்தவர்களை 200 பேரை விட்டு 400 பேர் போய் அவர்களை யுத்தம் பண்ணி கொண்டு வருவார். அவர்கள் எல்லாம் மீட்டு, இழந்ததை எல்லாம் மீட்டு, எல்லாரையும் உயிரோடையும் எல்லா பொருட்களையும் எல்லாத்தையும் கொண்டு தாவீது இங்கே வருவார். இந்த அமலேக்கியர்களை முற்றிலுமாக சவுல் அழிக்கவில்லை. புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் சொல்கிறார், அமலேக்கியரை முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்று 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். இந்த சவுல் முற்றிலுமாக அழிக்கவில்லை, முற்றிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. இங்கே 2 சாமுவேல் 1வது அதிகாரத்திலே நாம் இன்னும் அமலேக்கியர் இருக்கிறதை இங்கே பார்க்கிறோம். சவுல் மரித்த பின்பு தாவீது அமலேக்கியரை முறியடித்து சிக்லாக்கு திரும்பி வந்து 2 நாள் அங்கே இருந்த பிற்பாடு 3ஆம் நாள் ஒரு மனுஷன் சவுலின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் மனையில் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு தாவீதினிடத்தில் வந்து தரையிலே விழுந்து வணங்கினான். தாவீது அவனை பார்த்து, நீ எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டதற்கு அவன், இஸ்ரவேலின் பாளையத்திலிருந்து தப்பி வந்தேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நடந்த செய்தி என்ன சொல் என்று கேட்டதற்கு அவன், ஜனங்கள் யுத்தத்தை விட்டு முறிந்தோடி போனார்கள், ஜனங்களில் அநேகம் பேர் விழுந்து மடிந்து போனார்கள், சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்தார்கள் என்றான். சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்து போனது உனக்கு எப்படி தெரியும் என்று தாவீது தனக்கு அதை அறிவிக்கிற வாலிபனிடத்தில் கேட்டதற்கு அந்த வாலிபன், நான் தற்செயலாய் கில்போவா மலைக்கு போனேன். அங்கே யுத்தம் நடக்கிறது, பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலர்களுக்கும். இஸ்ரவேலின் ராஜா சவுல், அவர்களுக்கு தான் யுத்தம் நடக்குது. அங்கே கில்போவா மலையில தான் யுத்தம் நடக்குது. அங்கே இந்த அமலேக்கியன் அங்கே போக வேண்டிய தேவையே இல்லை. பாருங்கள். அப்பொழுது இதோ சவுல் தம்முடைய ஈட்டியின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தார். இரதங்களும் குதிரை வீரரும் அவரை தொடர்ந்து நெருங்கினார்கள். அவர் திரும்பி பார்த்து என்னை கண்டு கூப்பிட்டார். அதற்கு நான் இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், நீ யார் என்று என்னை கேட்டார். நான் அமலேக்கியன் என்று சொன்னேன். சவுல் கேட்கிறார். சவுல் இந்த யுத்த வீரர்கள் எல்லாம் பெலிஸ்தர் நெருக்கி கொண்டு வரும்போது அவன் கையிலிருந்து இறந்து போகக்கூடாது என்று சொல்லி ஆயுதத்தை நாட்டி அதில் கமந்து விழுவார். இவர் அதில் விழுந்து இறந்து போகணும், என்னை அவர்கள் கொல்லக்கூடாது, பெலிஸ்தியர்கள் கொல்லக்கூடாது, நானாக செத்து போகணும், அவர்கள் கொன்றார்கள் என்றுள்ள ஒரு பேர் வரக்கூடாது என்று சவுல் ஒரு ஆயுதத்தை நாட்டி அதில் கமந்து விழுவார். அப்போ சவுலுக்கு உயிர் போகவில்லை. உயிர் போகாத நேரத்தில் இந்த தற்செயலாய் அந்த இடத்துல அமலேக்கியன் வருகிறார். அமலேக்கியன் வருகும்போது தான் இவன் சவுல் கேட்கும்போது, நான் அமலேக்கியன் என்று இவன் சொல்கிறார். 9வது வசனம், 2 சாமுவேல் 1வது அதிகாரம் 9வது வசனம். அவர் என்னை நோக்கி, நீ என்னண்டையில் கிட்ட வந்து நின்று என்னை கொண்டு போடு, என் பிராணன் முழுதும் இன்னும் போகாதனால் எனக்கு வேதனையாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது நான், அவர் விழுந்த பின்பு பிழைக்க மாட்டார் என்று நிச்சயத்தில் அவர் அண்டையில் போய் நின்று அவரை கொன்று போட்டேன். யாரை சவுல் தப்ப விடுகிறாரோ, அமலேக்கியனை தப்ப விட்டு, அந்த அமலேக்கியனால் தான் இந்த சவுலினுடைய உயிர் போகிறது. கர்த்தர் விட வேண்டும் என்று சொல்லுத காரியங்களை நாம் விட வேண்டும். சிகரெட் பிடிக்குதமா, அதை விட வேண்டும், இல்லைன்னா நம்ம உயிர் போகும். மதுபானம் குடிக்கிறோமா, அதை விட வேண்டும், அதை கர்த்தர் விட சொல்கிறார், மதுபானம் குடிக்க சொல்லவில்லை. அல்லனா மதுபானத்தினால் நம்முடைய உயிர் போகும். வேசித்தனம் பண்ணுகிறோமா, ஆஸ்திகளை அழித்து நாம் எல்லாம் குடும்பமாக பின்வரும் சந்ததிகளுக்கும் பாவங்களை உண்டாக்கி குடும்பமே அழிந்து போகும். கர்த்தர் எதை விட சொல்கிறாரோ அதை முழுவதுமாக விட்டுவிட வேண்டும். 10 நாள் குடிக்காமல் இருந்து 11வது நாள் மதுபானம் குடித்து பின்னர் 2 மாதம் குடிக்காமல் இருந்து என்றைக்காவது ஒரு நாள் தானே குடிக்கிறேன், இது சாபம் இல்லை என்று நினைக்கக்கூடாது. நம்முடைய கண் பார்வை கர்த்தருக்கு பிரியமாக பரிசுத்தமானதை பார்க்க வேண்டும். நம்முடைய காது பரிசுத்தமானதை கேட்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் பரிசுத்தமானதை பேச வேண்டும். நம்முடைய சிந்தனைகள் பரிசுத்தமானதை, தேவனுக்கு பிரியமானதை சிந்திக்க வேண்டும். அப்போதுதான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம். இங்கே இந்த சவுல் கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. கர்த்தருக்கு கீழ்ப்படியாதது நிமித்தம் அவன் யாரை தப்ப விட்டானோ
எந்த பாவத்தை செய்தானோ அந்த பாவத்திலிருந்து தான் சவுலுடைய உயிர், அந்த பாவத்தின் நிமித்தம், அந்த அபலேக்கியவின் நிமித்தம் தான் சவுலுடைய உயிர் போகிறது. இனி நாம் இப்படி அமலேக்கியர் முற்றிலுமாக அழிந்து போகவில்லை. இந்த அமலேக்கியர் முற்றிலும் அழிந்து போகாததினால் தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் தாவீது காலத்தில் கில்காலிலே அங்கே தாவீதின் குடும்பத்தாரை சிறைபிடித்து கொண்டு போகிறார்கள், சவுலை கொலை பண்ணுகிறார்கள். இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் இனி எஸ்தர் அதிகாரத்திற்கு வருவோம். கர்த்தர் அன்றைய காலகட்டத்தில் சாமுவேலோடு சொன்னது போல சவுல் நிறைவேற்றியிருந்தால், எல்லா அமலேக்கியர்களையும் கொலை பண்ணியிருந்தால், இந்த எஸ்தர் என்ற ஒரு அதிகாரமே நமக்கு வந்திருக்காது. இந்த எஸ்தர் அதிகாரத்தில் கர்த்தர் தேவன் கிடையாது, மறைமுகமாக நடத்தினது இந்த அமலேக்கியரை அழிக்கும்படியாக. எஸ்தர் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது இங்கே நடக்கிறது சவுல் காலம் எப்போது? கிறிஸ்துவுக்கு முன் 1012வது வருடம் இந்த யுத்தம் நடக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன் 1012வது வருடம். இங்கே எஸ்தர் காலம், இந்த அகாஸ்வேரு ராஜாவின் காலம் கிறிஸ்துவுக்கு முன் இந்த சம்பவம் நடக்கிறது. மொர்தெகாய் ஆமான் இந்த சம்பவம் நடக்கிறது 483வது வருடம். 480 கிறிஸ்துவுக்கு முன் 480, கிட்டத்தட்ட 550 வருடம் தாண்டி தான் இந்த சம்பவம் இங்கே நடக்கிறது. அதேபோல் நம்முடைய குடும்பத்திலும் நாம் ஒரு தப்பு, கடவுளுக்கு பிரியமில்லாமல் கடவுளின் வார்த்தையை கேட்காமல் நாம் வாழ்ந்தால் நம்முடைய அடுத்த ஜெனரேஷன் நிச்சயமாக அழிந்து போகும். அன்பானவர்களே, இந்த வேதம் முற்றிலும் உண்மை. இந்த வேதம் முற்றிலும் உண்மை. எஸ்தர் புக்கு 10 அதிகாரங்களை கொண்டது. இந்திய தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம், இந்தியா தேசத்திலிருந்து எத்தியோப்பியா தேசம், ஆப்பிரிக்கா கண்டம் வரை 127 தேசங்களை அரசாண்டு கொண்டு இருக்கிறவர் தான் இந்த அகாஸ்வேரு ராஜா. இவர் ஒரு விருந்து வைக்கிறார். அந்த விருந்து வைக்கும்போது மது குடித்து நல்ல இன்பமாக இருக்கும்போது எல்லாம் அந்த 127 தேசத்துள்ள பிரதானிகள் எல்லாம் இருக்கிறார்கள். இவருடைய மனைவி வஸ்தி இந்த வஸ்தியை நடனமாட கூப்பிடுகிறார். வஸ்தி சொல்லுகிறார், உங்கள் முன் நான் ஆடலாம், இவர்கள் எல்லார் முன்னிலும் நான் நடனமாட மாட்டேன் என்று சொல்லி அனுப்பினதனால் இந்த அகாஸ்வேரு கோபம் வருகிறது. கூட இருக்கிற பிரதானிகள் சொல்வார்கள், நீங்கள் அவளை விட்டுவிட வேண்டும், இல்லை என்றால் உம்முடைய தேசத்தில் வாழ்கிறவர்கள் யாரும் உங்கள் மனைவிகள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள், ஆனால் உங்களுக்கு வேற ஒரு பெண்ணை பார்ப்போம், இவளை தள்ளிவிடுங்கள் என்று சொல்லி அகாஸ்வேரு ராஜா அப்படியே செய்வார். அடுத்து எஸ்தர் என்றுள்ள ஒரு பெண்ணை அவர்களுக்கு அகாஸ்வேருக்கு மனைவியாக தெரிந்தெடுப்பார்கள். எஸ்தர், அவளுடைய பேர் அத்சாள். அவர் யூத குலத்தில் உள்ள பெண். யூத குலத்தில் பென்யமீன் வம்சத்தில் உள்ள பெண் தான் இந்த எஸ்தர். எஸ்தர் 2வது அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீனாகிய கீசின் குமாரன் சீமேயினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்து கொண்டு போகிற போது அவனோடு கூட எருசலேமிலிருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்கள் ஒருவனாயிருந்தான். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அத்தாளை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமும் உடையவளாயிருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்த போது மொர்தெகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். எங்க பாருங்க, இங்க எப்படி வருது, கர்த்தர் எப்படி காரியங்களை நடத்துகிறார். பென்யமீன் ஜனம், சவுலு பென்யமீன் ஜனம். சூசான் அரண்மனை, இந்த அகாஸ்வேரு ராஜா அரண்மனை தான் சூசான் அரண்மனை. அது ஈரான் தேசத்திலே
பெர்சியா ராஜாவின் தலைநகரம் தான் சூசான் அரண்மனை. அங்கே வந்து இந்த முருதகாய் அவன் யார்? கீசின் குமாரன், சீமோனுடைய மகனாகிய யாவின் குமாரன் முருதகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். இவர்களுடைய அப்பா பேர் எல்லாம் சொல்ல மாட்டார்கள். நீங்கள் மத்தேயு அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது, மத்தேயு 1வது அதிகாரத்தை வாசிக்கும்போது, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு என்று எழுதியிருக்கிறது. ஆபிரகாமினுடைய குமாரனான தாவீதின், அதற்கு முன்ன ஆபிரகாமுக்கு யாக்கோபு இருக்கிறார், ஈசாக் இருக்கிறார், யாக்கோபு இருக்கிறார். இப்படி எவ்வளவோ வம்சங்கள் வருகிறது. எல்லாத்தையும் பைபிளில் எழுத மாட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த 550 வருட காலங்களிலும் முக்கியமானவருடைய 2-3 பேரை தான் அந்த வம்ச வழி இங்கே எழுதியிருக்கும், அந்த வம்சம் வழி எழுதியிருக்கும். அப்படிதான் அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீன் ஆகிய கீசின் குமாரன் சிமேயினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மிருதகா என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். அவன் பாபிலோன் ராஜாவைய நேபுகாத்நேச்சர், இந்த எருசலேமில் யூத குலத்தில் உள்ளவர்களை எல்லாம் பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் சிறைபிடித்து கொண்டு போவார். அப்போது எகோனியா ராஜாவையும் பிடித்து கொண்டு போகும்போது இவர்களையும் பிடித்து கொண்டு போவார். இந்த மிருதகாயுடைய சிற்றப்பா மகளையும் அத்தாளையும் கொண்டு போவார்கள். அங்கே வந்து அவர்கள் வாழ்வார்கள். சிறையிருப்பின் காலம் 70 வருடம் முடிந்து போகும்போது இவர்கள் போக மாட்டார்கள். இவர்கள் நல்ல வசதி வாய்ப்போட முருதகாய் வாழ்ந்து கொண்டிருப்பார். நாம் இன்றைக்கு இங்கே பார்ப்போம், வட இந்தியாவில் இருந்த ஆட்கள் இங்கே வேலைக்கு வருகிறார்கள். தினக்கூலிகள் எல்லாரும் போவார்கள் ஊருக்கு. இங்கே வந்து மார்த்தாண்டத்தில் சில சேட்டுமார்கள் எல்லாம் கடை வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். அவர்கள் இங்கே வாடகைக்கு இடம் எடுத்து இல்லைங்க சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டி வாழ்கிறார்கள். இவர்கள் அங்கே போக மாட்டார்கள், இங்கே தங்குவார்கள். இதே மாதிரி முருதகாய் ஒரு வந்து வசதி உள்ள ஒரு மனிதனாக வாழ்கிறார். ஆனால் முருதகாய் ஒரு அடிமை கிடையாது. இந்த அகாஸ்வேரு ராஜா வந்து இந்த சம்பவங்களுக்கு எல்லாம் பிறகு இந்த ஆமானை வந்து பிரதான மந்திரியாக வைப்பார். பிரதான மந்திரி என்று சொன்னால் 127 தேசத்துக்கும் இந்த அகாஸ்வேரு ராஜாவுடைய கீழுள்ள ஒரு பிரதம மந்திரி. இப்போ பார்வோனுடைய காலத்தில் யோசேப்பை பிரதான மந்திரியாக வைத்தது போலவும், நேபுகாத்நேச்சர் காலத்தில் தானியேலை அங்கே பிரதான மந்திரியாக வைத்தது போலவும், இங்கே வந்து அகாஸ்வேரு ராஜா ஆமானை பிரதான மந்திரியாக வைப்பார். 3வது அதிகாரம் 1வது வசனம். எஸ்தர் அதிகாரம் 3:1வது வசனம். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அம்மோ தாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கு மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆகாகியனான ஆமான் பாருங்க, ஆகாகியன். அங்கே ஆகாகியன் ராஜாவை, அங்கே அவங்களுக்கு ஒரு அடைமொழி ஆகாகியன். அங்கே வந்து சவுல் கொல்லாமல் கொண்டு வந்த ஆகாகியன், அமலேக்கியரின் ராஜா ஆகாகியன். அந்த ஆகாகியனுடைய வம்சத்தில் வருகிறவன் தான் இந்த தாத்தாவின் குமாரனாகிய ஆமான். அந்த ஆமானை மேன்மைப்படுத்துகிறார் அகாஸ்வேரு ராஜா. மேன்மைப்படுத்தி அந்த தேசத்துக்கு பிரதம மந்திரியாக வைக்கிறார். அப்போது இந்த முருதகாய் வந்து யூத குலத்தில் உள்ளவன். 1 சாமுவேல் 9வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது ஒன்றாவது அதிகாரம். பென்யமீன் கோத்திரத்தில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனான பெகோராத்திற்கு பிறந்த சேராரின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். சவுல் வந்து பென்யமீன் இனத்தான். இந்த ஆமான் வந்து அமலேக்கிய இனத்தான். பாருங்க, அங்கே இருந்து 550 வருடங்களுக்கு பிறகு இங்கே எஸ்தர் அதிகாரத்திலே கர்த்தர் எப்படி திட்டமிட்டு இவர்களை அழிக்க, சவுல் அழிக்காதவர்களை இங்கே அழிக்க எப்படி திட்டம் போடுகிறார். ஆமான் பிரதம மந்திரியாக வருகிறார். இப்போது இந்த முருதகாய் அவர்களை பார்த்து எழுந்து வணக்கம் கொடுக்க மாட்டார்.
மற்றவர்கள் எல்லாரும் வந்து எழுந்து வணக்கம் கொடுப்பார்கள். இந்த வாசல் காவல் காக்கிற மனிதன் கிடையாது முருதகாய். அங்கே அன்றைக்கு பட்டணங்கள் வாசல்கள் வழியில் வந்து பிரபுக்கள் மாதிரி மூப்பர்கள் மாதிரிப்பட்டவர்கள் அங்கே இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் முருதகாய். முருதகாயுடைய ஒன்றுவிட்ட சகோதரன் சித்தப்பா மகள் தான் அக்சாலே. எஸ்தர் என்று பெயரை மாற்றி யூதர் என்று அறியாமல் அங்கே அகாஸ்வேரு ராஜா மனைவியாக வைத்துக் கொண்டிருப்பார்கள். இங்கே ஆமான் வரும்போது இந்த மிருதகாய் எழுந்து வணக்கம் கொடுக்காதனால் இந்த ஆமான் வந்து கூட உள்ளவர்களை விசாரிக்கும் போது அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள், இவர்கள் யூதன், இவன் யூதனாகும் அப்படி என்று, பென்யமீன் கோத்திரத்தான். அப்போது ஆமான் திட்டம் போடுவான். ஓஹோ, எங்களை பழி வாங்கினவன், எங்களை அழித்தவன், இவர்களை ஒன்றையும் ஒருத்தரையும் விடக்கூடாது என்று சொல்லி ஒரு திட்டம் போடுவார். ஆமான் திட்டம் போட்டு அகாஸ்வேரு ராஜாவிடத்தில் போய், மன்னரே, உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு ஜனம் பரம்பி நீங்கள் ஆட்சி செய்கிற தேசம் முழுவதும் பரம்பிக் கொண்டு உமக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களை அழித்து விட வேண்டும். உங்களுக்கு 10,000 தாலந்து வெள்ளியை நான் தருகிறேன் என்று அகாஸ்வேரு ராஜாவிடத்தில் சொல்லும்போது அகாஸ்வேரு ராஜா முத்திரை மோதத்தை கழித்து கொடுப்பார். நீ எல்லா இடத்துக்கும் அந்த சட்டத்தை நிறைவேற்ற அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வருவார்கள். அதற்காக இந்த ஆமான் ஒரு சீட்டு போடுவார். ஆமான் சீட்டு போடும்போது ஆமான் நிசான் மாதம், இந்த இவர்களுடைய முதல் மாதம், யூதர்களுடைய முதல் மாதம், இஸ்ரவேலுடைய முதல் மாதம் நிசான் மாதத்தில் ஒவ்வொரு மாதமாக அவர்கள் இது என்றைக்கு இவர்களை அழிக்க வேண்டும் என்று பூர் என்னுள்ள ஒரு சீட்டை போடுவார்கள். அந்த சீட்டை போட்டு ஆதார் மாதம் 12வது மாதத்தில் அந்த சீட்டு விழும் 12ஆம் தேதி. அப்போ இவர்களை எல்லாம் கொலை பண்ண வேண்டும் என்று ஒரு திட்டத்தை ஆமான் நிறைவேற்றி ஒவ்வொரு தேசத்துக்கும் அந்தந்த மொழிகளில் சீல் பண்ணி அஞ்சற்காரர்களிடத்தில் கொடுத்து அனுப்புவார். இதை யூதர்கள் எல்லாரும் அறிந்து இதை எல்லாரும் கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் தான் இங்கே தேவன் அதிசயமும் அற்புதமுமாக முருதகாயை கொலை பண்ண கொண்டு வந்த தூக்கு மரத்தில் ஆமானை தூக்கிலிடுகிறார்கள். ஆமானுடைய மனைவி பிள்ளைகள் 10 பேரை தூக்கிலிடுகிறார்கள். இவர்களுடைய அரண்மனையில் 500 பேரை கொல்லுகிறார்கள். வேறு ஆமானுடைய சந்ததிகள். அவர் தேசம் முழுவதும் அவருடைய சந்ததி அமலேக்கியர் வாழ்ந்து கொண்டிருந்த அமலேக்கியர்களை 75,000 பேரை கொலை பண்ணுகிறார்கள். மறுநாள் 300 பேரை பின்னும் அரண்மனையில் கொலை பண்ணுகிறார்கள். 75,800க்கு மேலான அமலேக்கியர் இனத்தை முற்றிலுமே அங்கே அழித்து போடுகிறார். கர்த்தர் நினைத்ததை நடத்துவார். கர்த்தர் சொன்னதை யார் மூலமாவது நடத்துவார். யார் மூலமாவது கர்த்தர் நடத்துவார். இங்கே ஆமான் திட்டம் பலிக்கவில்லை. முருதகாய் திட்டம்தான் அங்கே நிறைவேறுகிறது. முருதகாய் எல்லாரையும், தேவன் முருதகாயையும் எஸ்தரையும் கொண்டு எல்லா அமலேக்கியரையும் கொண்டு போடுவார். அதன் பிறகு அமலேக்கியர் என்று இனமே கிடையாது. அதன் பிறகு ஆதார் மாதம் 13, 14ஆம் தேதிகளில் இவர்கள் கொலை பண்ணுவார்கள். 14, 15ஆம் தேதியை யூதர்கள் ஒரு பண்டிகையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அந்த பண்டிகையை யூதர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நாம் அவருடைய வார்த்தைகளின்படி வாழும்போதுதான் நம்முடைய காரியங்கள் எல்லாம் நன்மையாக நடக்கும். கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். எல்லா கஷ்டத்திலிருந்தும் பிரச்சனையிலிருந்து நம்மளை தப்பு வைத்து ஆண்டவர் பாதுகாப்பார் என்று சொல்லி கர்த்தர் இந்த வார்த்தையை என்னோடு இருந்து பேசுவதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி இந்த வார்த்தையை பேச கிருபை செய்த தேவனுக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். ஆமென். நாம் எல்லாரும் எழுந்து ஒரு கோரஸ் பாடி நாம் தொடர்ந்து அருமையான சகோதரர்களுக்கான செய்திகளை நாம் கேட்போம். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய்